அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லெந்து நாட்களிலே நம்ம சில காரியங்களை ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தும் போது, நம்முடைய வெளிப்புற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அதாவது எதிரிகளை கூட ஆண்டவர் அமைதியாக மாற வைப்பார். நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது மனித உறவுகளிலும் ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவன் தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்தான். அப்போ சவுல் அவனுக்கு எதிரியாகவே இருந்தான். அந்த நாட்களிலே அவன் சவுலை கொலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது கூட அவன் சவுலை கொலை செய்யவே இல்லை. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் என் கையை போடேன் என்று சொல்லி தன்னை காத்து கொண்டான். இப்படி செய்து அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்ததினால் சவுல் கடைசியில் சொல்லிட்டு போயிட்டான், நீ தான் ராஜாவாக இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அதற்கு பிறகு அவனை தேடி வரல. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் தாவீதுக்கு செய்தார். அதே போல் யாக்கோபு, ஏசா இவங்களை பார்க்கும்போது யாக்கோபை ஏசா பகைத்ததுனால அவன் தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டில் இருந்தான். 20 வருஷம் கழித்து அந்த ஏசா அவனை தேடி வரான். 400 பேரோடு எதிர்த்து வரும்போது அவன் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரிடத்தில் பலத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். ஸோ அடுத்த நாள் அவன் ஏசாவை சந்திக்கும்போது ஏசா கோபத்தோடு வரல, அவனை அணைத்து முத்தம் செய்து கட்டி அணைக்கிற அளவுக்கு அந்த சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த வசனங்களை வாசிக்கும்போது ஏசா ஓடி அவனை அப்படியே தழுவினான். அவனை கொல்ல பார்த்தவன் அவனை அரவணைத்து கொண்டான். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் அப்படியே அடிமையாக்கி ஒடுக்குனாங்க. ஆனால் அவங்கள கர்த்தர் விடுதலையாக்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் என்னென்ன கேட்டாங்களோ, வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரங்கள், இவைகளை எல்லாவற்றையும் அவங்க கேட்டதை எல்லாம் அந்த எகிப்திய ஜனங்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதில் வாசிக்கிறோம், இவ்விதமாய் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது தேவன் நம்மை பாதுகாப்பார், சத்துருக்கள் சமாதானமாகும்படி செய்வார், மனித உறவுகளை ஆண்டவர் சீர்படுத்துவார். அதே போல் யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்கள் அவனை ரொம்ப பகைத்தார்கள். அவனை குழியில் போட்டாங்க, அடிமையாக விற்று போட்டாங்க, கடைசியில் சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஏன்னா கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானவங்க கூட தான் கர்த்தர் இருக்க முடியும். ஆனால் அந்த சகோதரர்கள் அது ஒரு காலகட்டத்திலே தானியத்துக்காக யோசேப்பு அந்த எகிப்து நாட்டுக்கு வரும்போது அங்கே தான் யோசேப்பு அதிபதியாய் உயர்த்தப்பட்டு இருக்கிறான். இது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆதியாகமம் 42:6 யோசேப்பின் சகோதரர் முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அப்போ தேவனோடு நமக்கு சரியான ஒரு உறவு இருக்கும்போது, தேவனுக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்கும்போது நம்முடைய மனித உறவுகள் நம்மோடு சீர் பொருந்தும்படி ஆண்டவர் செய்வார். நீங்கள் சரியாக ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி விடுவார். எதிரிகளுக்கு முன்பாக நம்மை உயர்த்துவார். அந்த சத்துருக்கள் கூட நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு சிலையை வணங்கணும்னு சொல்லும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதற்கு உடன்படவே இல்லை. தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தபடினால அந்த நேபுகாத் நேச்சார் 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அக்கினி சூளையில் போட்டாலும் அதில் பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், 3 பேரை தானே நம்ம போட்டோம், 4 பேர் உலாவுறாங்கன்னு சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ
என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவங்கள கனப்படுத்தி அவங்கள உயர்த்தினான். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினால் உங்களை உலகம் தோற்கடிக்க முடியாது, அது உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. இன்றைக்கு ஒரு வசனம் உண்டு, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு எல்லா சத்துருக்களையும் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னை யாருமே புரிந்து கொள்ளலை, எனக்கு எல்லாருமே எதிராக இருக்கிறாங்க, என்னை தனிமையாக விட்டுருக்குறாங்க, நான் தனியாக நான் போராடுறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களுடைய உறவுகளை உங்களுக்கு நேராக திருப்பணும்னா, மனிதர்களை உங்களுக்கு நேராக சத்துருக்களை சமாதானமாகும்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்னை பிரியப்படுத்தி வாழுங்கள், நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன், உங்களுடைய வாழ்க்கை என்னிடத்தில் ஒப்படைங்க, நான் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த லெந்து நாளில் உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் சோதித்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார். உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுக்கு முன்பாக அமைதியாக பேசுவாங்க. உங்களை நோகடித்த வேதனைப்படுத்தினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை தலை குனிம்படி செய்தவர்கள், அவர்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் தலை நிமிரச் செய்வார். உங்களை துன்பப்படுத்தினவர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும்படி ஆண்டவர் சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுவார். இப்போ உங்களையே கேளுங்க, என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்குதா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் அப்பா. உம்மை பிரியப்படுத்தி நாங்கள் வாழும்போது நீர் எங்களுக்காக சூழ்நிலைகளை மாற்றுவீர், எங்களுக்காக சத்துருக்களை கூட நீர் மாற்றுவீரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உலகத்தின் காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படாதபடி என் ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். உம்மை வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணுகிற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை பிரியப்படுத்தணுன்ற உணர்வோடு கூட நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தனியாக சில காரியங்களில் போராடி கொண்டிருக்கிறேன் நீங்கள் நினைத்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படாதுங்க. உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கான்னு மட்டும் சோதித்து பார்த்து கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.